ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி வந்து என் டே வந்து 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி நான் ரெடி ஆகிட்டு வந்து முத்தம் தொளிச்சு கோலம் போட்டு இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜைக்காக 5 முக விளக்கு வந்து நல்லபடியாக 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். 4:30க்கெல்லாம் என் பிரம்மமுகூர்த்த பூஜைக்காக விளக்கு 4:30க்கெல்லாம் போட்டேன். 4லேருந்து 6 வரைக்கும் போடலாம். சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து நானாக 4:30க்கெல்லாம் போட்டு முடிச்சிடுவேன். ஒவ்வொரு நேரம் 5:30 ஆகும். ஆனால் நல்லபடியாக கோலம் போட்டு பிரம்மமுகூர்த்த பூஜைக்காக 5 முக விளக்கு ஏற்றி சாமிக்கு மேலே தீப தூபாரணம் காமிக்கணும். வெளியும் அந்த விளக்குக்கும் காமிக்கணும். அதுக்கண்டு நிலவாசப்படியிலையும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால மகாலட்சுமி பாதம் வந்து வலது பாதம் முன்னநோக்கியும் இடது பாதம் பின்னையும் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நிலவாசப்படிக்கு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றிட்டு பூ வச்சு நிலவாசப்படி பார்டர் கோலம் போட்டு அதுக்கண்டு விளக்கு நிலவாசப்படியில் ஏற்றிட்டு வந்துட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றணும். பழைய பூலாம் எடுத்துகிட்டு புது பூ வச்சு சாமிக்கு சர்க்கோண தீபம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சரவண பவன் எழுதி மஞ்சள் குங்குமம் வச்சு தட்டில் பச்சரிசி அச்சதை வச்சு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு அதுக்கன்ட்டு வச்சுட்டு போயிட்டே ரெடி பண்ணிட்டேன். உள்ளாக வந்து நிலவாசப்படியில் விளக்கு ஏற்றிட்டு வந்ததும் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றிட்டு தீப தூப ஆதாரணம் எல்லாம் காமிச்சு சாமிக்கு வந்து மனசார எந்த இதுவும் அதுதான் இதுதான் எதுவுமே வேண்டாமல் மனசுக்கு திருப்தியாக நிம்மதியாக சாமியை மட்டும் முழுசாக நினச்சி சாமியை கும்பிடுங்க. அதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறது, சாமி பாடல் பாடுறது, வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் அப்படி எதுனாலும் ஒன்றும் பாராயணம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷம். மனசுக்கு திருப்தியாக நிறைவாக இருக்கும். அதுக்கன்ட்டு இந்த சாமி போட எல்லாத்துக்குமே புது வச்சுருந்தேன்னா எல்லாமே அழகாக இருந்துச்சு, மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாக இன்றைக்கி என் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி வந்து இன்றைக்கி ரொம்ப விசேஷம். இன்றைக்கிலேருந்து கூட நீங்கள் பிரம்மமுகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணி பலன் அடைஞ்சவங்க பல கோடி பேர். அதில் நானும் ஒருத்தி. பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணி பலனடைஞ்சவங்க பல கோடி பேர். அதில் நானும் ஒருத்தி. அதில் நீங்களும் இருக்கணும்னு மனசார நினச்சி வேண்டிக்கிறேன். நீங்களும் பண்ணி பாருங்கள், பலனடைங்க. அதுக்கன்ட்டு மதியத்துக்கு அப்புறம் பிரம்மமூர்த்தியெல்லாம் பண்ணி நிறைவாக பண்ணி முடிச்சாப்பட்டி மதியத்துக்கு அப்புறம் நான் சுமாட்டோவில் இது இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். காய்கறி அது எல்லாமே வந்துருந்துச்சு, ரிசீவ் ஆகிருந்துச்சு. எல்லா பொருளும் வந்துருந்துச்சா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தெல்லாம் வந்துருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஐஸ்கிரீம் பால் பாக்கெட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு எடுத்து உள்ளாக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்மார்ட்டில் ஏன்னா காய்கறி ரேட்டெல்லாம் கூடிருச்சு. அதனால் வெயில் வேறு ரொம்ப, அதனால் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். காய்கறி ரேட்டு வெளியும் ஒரே ரேட்டு தான், கடையிலையும் ஒரே ரேட்டு தான். அதோட இங்கே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு, வாங்கியாச்சு. எல்லாமே வாங்கி இது பண்ணிவிட்டேன். அதுக்கண்டு நீ சாயந்தரம் வந்து இன்றைக்கி வந்து சிவராத்திரி இது சித்திரை பௌர்ணமி இல்லையா, அதனால் சித்ரா பௌர்ணமினால் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். அதாவது 2ஆம் படை வீடான கருமாரியம்மன் கோயிலுக்கு போய் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. சாமி ஊர்வலம் போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூஜை எல்லாம் பண்ணி இன்றைக்கி மதியம் அன்னதானம் தான் போட்டிருக்காங்க. நான் இதுதான் மொதல் அந்த கோயிலுக்கு போனது. ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கன்ட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதுவும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி, அதனால் நிலவாசப்படி பூஜை வந்து இன்றைக்கி நான் இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன். இது லாங் வீடியோ வந்து அடுத்து வரும். இதுதான் நான் இன்றைக்கி போட்டிருந்தேன் கோலம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கோலம் வந்து இதான் நான் போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையும் பண்ணி இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. சித்ரா பௌர்ணமி அல்லவா, அதனால் இன்றைக்கி சாப்பாடு வந்து இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் தோசையும் தக்காளி சட்னியும் எடுத்துக்கிட்டோம். நைட்டுக்கு மதியத்துக்கு வந்து சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துக்கிட்டோம்.